அன்பு நிமித்தமாக செய்கிறோம். சில நேரம் அன்பு குறைவும் இருக்கு இல்லையா? ஆனால் நான் நினைக்கிறேன் அதை விட பெரிய குறைவு வந்து இந்த ஞான குறைவு. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? எல்லா பிள்ளைகளும் ஒரே விதமாக ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த பிள்ளைக்கு இப்படி ஹேண்டில் பண்ணதுனால அது கேட்டுச்சுனால அடுத்த பிள்ளை கேட்காது. சில சின்ன பிள்ளைகள் பட்டுன்னு ஒரு அடி கொடுத்தா பட்டுன்னு கேட்டுரும். சில பிள்ளைகள் வந்து அடி கொடுக்குறியா, அதுக்குன்னே நான் கேட்க மாட்டேன் வா அப்படின்னு. சில பிள்ளைகளை கடிந்து ஒரு வார்த்தை சொன்னால் பட்டுன்னு கேட்டுரும். சில பிள்ளைகள் வந்து திட்டுறியா, காமிக்கிறான் பாருங்க. பிள்ளைய வளர்க்கிறதுல பெரிய ஞானம் தேவை. நம்மகிட்ட எல்லா ஞானமும் இல்லை. கடவுள் தான் சர்வ ஞானி. ஆனால் தான் அவரை சார்ந்து கொள்ளும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டி, சிட்சிக்க வேண்டிய இடத்துல சிட்சிக்க வேண்டிய விதத்தில் சிட்சித்து, அவங்கள சோர்வடையா செய்யாதபடி, வீணக்கோ மூட்டாதபடி, எரிச்சல் மூட்டாதபடி, அதே நேரத்தில் அவங்கள கண்டித்து அவங்களுக்கு வழியை காமிச்சு அவங்களுக்கு போச்சு. இதெல்லாம் எப்படிங்க நடக்க போதோ? அற்புதம் தாங்க. கடவுள் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். அந்த ஆமேன் ஏன் வந்ததுன்னா கடவுள் உதவி செய்வார். அதனால தான் விசுவாசம் அவசியம். எல்லாத்தை விட திரும்ப எங்கே போய் முடியுது? விசுவாசம். உங்களுக்கு வந்து அன்பு குறைவாக இருக்கட்டும், ஞான குறைவாக இருக்கட்டும், எந்த குறையாக இருக்கட்டும், உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்ததுன்னா கர்த்தர் நல்லவர், என் பிள்ளைகள் அவர் தான் கொடுத்தாரு, அப்போ இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்வார், படிப்படியாக ஞானத்தில் வளர வைப்பார். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் இஃப் யூ ஃபீல் லைக் யூ மிஸ் த போட், அந்த படகு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் பிள்ளையை நான் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கலையே, அது ரொம்ப தூரமாக பின்வாங்கிடுச்சு, கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுச்சு, திரும்ப வருமா இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கிருபையை, தேவனுடைய கிருபையை உள்வாங்கிக்கணும். ரெண்டாவது தேவனை விசுவாசிக்கணும். மூணாவது உங்களுக்கு செய்ய முடிஞ்சது தொடர்ந்து செய்யணும். சுருக்கமாக சொல்லிடுறேன், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதாவது தேவன் மன்னிக்கிறவர் என்பதை மறந்து விட வேண்டாம். தவறுகிறவர்களை மன்னிக்கிற தேவன், தவறின பெற்றோரையும் தேவன் இன்னைக்கு மன்னிக்கிறார். நம்முடைய பாவ சுவாபத்து நிமித்தமாய், பொறுமை நமக்கு இல்லாதது நிமித்தமாய், கோபத்தில் கண்ணாம்பின்னான் பேசி, சிக்ஷிக்கிறேன்னு கண்ணாம்பின்னான் அடிச்சு, இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்த பெற்றோர், நான் உங்களுக்கு சொல்லுவேன், கடவுளிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன். உங்கள் தப்பை அவருக்கு முன்பாக ஒத்துக்கோங்க. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது தேவன்